யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நேத்திக்கே நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்குன்னு அவல் கேசரியும் பட்டர் முறுக்கும் பார்க்க போகிறோம். பட்டர்னாலே கிருஷ்ணர், கிருஷ்ணர்னாலே வெண்ணெய். ஸோ அதை வச்சு அவருக்கு ஒரு முறுக்கு பண்ணிவிட்டு அவல் கேசரி அவல் கொடுத்து தான் குச்சேலர் அவர்கிட்ட பல வரத்தையும் வாங்கிட்டார். அது மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன அபிலாஷைகளெல்லாம் அவர்கிட்ட நம்ம இந்த அவலை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். ஸோ அந்த அவலை வச்சு பால் விட்டு ஒரு கேசரி பண்ண போகிறோம். ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இந்த கேசரிக்கான முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சட்டுன்னு எதுவும் பண்ணுறதுக்கு முடியலையே அப்படின்றதுல நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நிறைய என்ன பக்ஷணம்லாம் வாங்கினாலுமே இந்த வாங்கின பக்ஷணம்லாம் நீங்கள் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண வேண்டாம். உங்கள் கையால் ஆற்றுல என்ன பண்ணுறீங்களோ ஒரு டம்ளர் பாயசம் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கேசரி, இது எதுவுமே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா சூடாக ஒரு டம்ளர் பாலை காய்ச்சுங்கோ, அதில் 2 ஏலக்காய் பொடி போடுங்கோ, 2 சர்க்கரையை போட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு அதில் ஒரு துளசி இலையை வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் பக்தி தான் அங்கே முக்கியமே ஒழிய நீங்கள் பண்ணி வைக்கிற பக்ஷணங்கள்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் பல தடவையும் இதை சொல்லியிருக்கேன், இப்பையும் இதை சொல்லிடுறேன். ஸோ திராட்சை பழம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா நம்மளுக்கு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். அதனால் வாங்கின பட்சத்தை பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு வைக்கிறேன். அப்படிங்கிறச்சே அது என்ன, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது இதனால நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே பக்ஷணம் நிறைய பேருக்கு போயிருக்கும், அவள் சாப்பிட்ருந்துருப்பா. தனித்தனியாக அதை நம்ம எடுத்துட்டோம், எல்லாருக்கும் தனித்தனியாக பேக்கெட் பண்ணிட்டா அப்படின்னாலுமே கூட அது பண்ணுறவா ஒருத்தர், பேக் பண்ணுறவா ஒருத்தர், எடுத்துன்னு வரவா ஒருத்தர். ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் உங்கள் கையால் சுவாமிக்கு நைவேத்தியம் ஏதானு ஒன்று பண்ணுங்கோ ப்ளீஸ். என்ன நீனே தான் ரித்விக் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு சொல்கிற, பின்னாடியே நீ உங்கள் கையால் பண்ணுங்கோ, வாங்கினதை நைவேத்தியம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்கிறியேன்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டேன்னா நம்மளோட பக்தி நம்ம பண்ணுற நைவேத்தியத்தில் தான் தெரியும். ஸோ நம்ம நைவேத்தியம் எதுவும் பண்ண முடியலன்னா கூட அந்த பாலை காய்ச்சறதே நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே அந்த பாலை காய்ச்சி அந்த ஒரு டம்ளர் பாலை வச்சேன்னா கூட போகும். ஸோ இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துட்டோம். இதே நெய்லேயே இந்த அவல் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 3/4 கப் கிட்ட அவல் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா பொரிச்சுக்கலாம். கொஞ்ச நாளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பொரிஞ்சு அப்படியே நல்ல பொரி மாதிரி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அவல் நல்லா பொரிஞ்சுடுத்து. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். இது நல்லா ஃபைன் ரவை மாதிரி இந்த பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் அவலை. இந்த அவல் எந்த கப்பில் எடுத்துனோமோ அந்த கப்பால் ஒரு 3 கப்பு பால் நான் இந்த இதில் வச்சுருக்கேன் பேனில். இதில் குங்குமப்பூ ஒரு 4 ஸ்ட்ரிங் போடுறேன். குங்குமப்பூ எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் எங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நீங்கள் கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. இருக்கிறவா குங்குமப்பூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா பால் பொங்கி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அவலை இதில் சேர்க்கலாம். இது கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சின்னதாக வச்சுருந்தா பண்ணுறேன்னா சின்னதாக வச்சுட்டே பண்ணுவோம். இது பாதாம் பவுடர் இருக்கிறவா கிடைக்கிறவா போடலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது
இது நல்லா ஜோராக வெந்துடுத்து. இந்த அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் சர்க்கரை, நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் விட்டுக்கலாம். ஸ்டேஜில் இன்னொரு முன்னாடி ஒரு வறுக்கிறதுக்கோசரம் 2 ஸ்பூன் விட்டோம். அப்புறமா கலர் அடிச்சே ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். டோட்டலாக முடிக்கிறச்சே எவ்வளோ ஸ்பூனில் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது உள்ளுக்குள்ளே இழுத்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டு கலரணுன்னா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம விட்ட நெய் எல்லாமும் இழுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவல் அப்படிங்கிறதே கொஞ்சம் நெய் ஜாஸ்தி இழுத்துக்கும். ஸோ இன்னும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதாவது நெய் மட்டும் தனியாக டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டா பரவாயில்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். டெய்லி 1 ஸ்பூன் சாதத்தோடு சேர்த்து போட்டு உருக்கின நெய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதுவே நம்ம வந்து பாதாம் அல்வாவாக சாப்பிட்டோன்னா என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். அதுதான் ஏன்னா அந்த நெய்யும் சர்க்கரையும் சேரடிச்சு அது வந்து அதோடய காம்பினேஷன் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதனால் இது வந்து சுவாமி பிரசாதம் நம்ம மட்டும் எடுத்துக்கல, இன்னும் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்றதில் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க சுவாமி பிரசாதத்தை. அதுதான் இதோட இதே வழியை பண்ணி வச்சுட்டு நம்மளே சாப்பிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக உடம்புக்கு ஆகாது தான். இவ்வளோ சக்கரை போடுறேன், இவ்வளோ நெய் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு இப்படி தான் நம்ம, ஏன்னா இந்த நாளில் உடல் உழைப்பு இல்லாததுனால நம்மளால் சர்க்கரை நெய்யெல்லாம் ரொம்ப எடுத்துக்க முடியல. பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே போயிடுத்து. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். வறுத்த முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். இது சிம்பிளி சூப்பராக இருக்கும். சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லோரும் இது பண்ணிவிட்டு சொல்லுங்களே எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அக்கம் பக்கத்துலேயே எல்லாருக்கும் கொடுத்துருங்கோ. அதுவும் நிறைய குழந்தைகள் கிடச்சான்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருங்கோ. பக்ஷணங்களே வந்து மெயினாக பண்ணுறது பெரியவாளை விட குழந்தைகளுக்கோசரம் தான். அப்புச்சி அப்படின்னு கொடுத்தோன்னா சமத்தை சாப்பிட்ருவோம் குழந்தையெல்லாம். ஸோ ஜோரான இந்த பால் அவல் கேசரி தயாராக எடுத்து, இது அவல் கேசரின்னு சொல்லலாம். இந்த பாதாம் பவுடரும் போட்டிருக்கிறதுனால அவல் பாதாம் அல்வா அப்படின்னு சொல்லிக்கோங்க. எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். பட் கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு நிவேத்தியம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுவோம். அடுத்த பக்ஷணம் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது அடுத்தாப்பில் பார்க்குற பக்ஷணம் என்னென்னு கேட்டீங்கன்னா பட்டர் முறுக்கு. இதுக்கு வந்து இந்த கப்பால் 4 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து அந்த கப்பால் 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, ஒரு 1/2 கப்பு கடலை மாவு. இந்த கப்பால் 4 கப் அரிசி மாவு எடுத்துனேன். 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பக்ஷணத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப உப்பு உரைக்க தெரிஞ்சால் சரியாக வராது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். வேணுங்கிறவா நல்லா 3/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. நல்ல உப்பாக தெரியணும் அப்படின்னா. ஒரு 1/2 டீஸ்பூன் எள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெண்ணெய். ஏன்னா இதுக்கு பேரே பட்டர் முறுக்கு. ஸோ அதனால் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கே நல்லா வரும், ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே வரும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி விடலாம். ஸோ நல்லா ஜோராக பசஞ்சாச்சு. ஒரு புளியார் வச்சிடலாம். எண்ணெயை சுட பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இதுக்கு வந்து அச்சு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்துட்டேன்னா இதில் நல்லா கொஞ்சம் தடியாக நல்லா பூவாக விழும். அதை நல்லா உடச்சி விட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துட்டேன்னா கிறிஸ்பியாக நல்லா ஜோராக ரெடி ஆகும்.
எண்ணெய் காய வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். இந்த எண்ணெய் சுடுறதுக்குள்ளே நமக்கு இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டான கதையை சொல்லிடலாம். கிருஷ்ணரை பற்றி கதை நிறையா இருக்குது. அதுவும் கிருஷ்ண பக்தியை பற்றின கதை எக்கச்சக்கமாக நானும் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், படிச்சிருப்பேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இன்னொரு பக்தியை விவரிக்கிற ஒரு கதை தான். அர்ஜுனனுக்கு வந்து தன்னை விட பெரிய கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவா யாருமே கிடையாது, நான் தான் அவனுடைய பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கர்வமாக அவன் வந்து கிருஷ்ணன்ட்டே சொல்லவும் சொல்லுவான். நான் உன்னுடைய பெரிய பக்தன், என்னை விட யாரான்னு ஒரு உண்மையில் பக்தி வச்சுருக்கிறவா இருக்காளா கண்ணா, நான் தான் உன்னுடைய பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லி இதுவாக இருமாப்பா பேசுவான். அப்போ கிருஷ்ணன் நினச்சிப்பார், ஓஹோ சரி உனக்கு நல்ல ஒரு பாடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம 2 பேரும் மாறு வேஷத்தில் ஒரு இடத்துக்கு போகணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எங்கே போகணும்னு, நீ வா நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டின்னு போவேன். அது வந்து ஒரு ஒரு நல்ல கிராமம். அது ஒரு ஒரு கிழவியோட வீடு. அந்த கிழவியோட வீட்டு திண்ணையில் போய் ராத்திரியில் உட்காந்துப்பா. அந்த கிழவி உள்ளே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டுருப்பா. பார்த்தா அந்த கிழவி வந்து பூஜையெல்லாம் பண்ணுவோம், கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு பூஜை பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு கையோட கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு 3 கத்தி வச்சுருப்போம். அந்த கத்திக்கு மெனக்கட்டு பூஜை பண்ணுவோம். அவ்வளோ இதுவாக அந்த கத்திக்கு பூஜை பண்ணுவோம். இதை பார்த்ததும் இவா 2 பேருக்கும் இது என்ன கத்திக்கு போய் பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன, அவர் வந்து அர்ஜுனனுக்கு பாடம் சொல்கிறதுக்குன்னா கூட்டின்னு வந்திருக்காரு. அப்போது அந்த நாள்லலாம் அந்த மாதிரி வழிப்போக்கால் அதிதிகள் யாரானு வாசலில் வந்து உட்காந்தா அவளுக்கு ராத்திரி வேலைன்னா ஏதாவது சாப்பிட கொடுக்கணுன்ற ஒரு இது உண்டு வீட்டில் இருக்கிறவா. ஸோ அந்த கிழவி அது மாதிரி வாசலில் வந்து நீங்கள் 2 பேர் வழிப்போக்கால் ரொம்ப தூரம் நடந்து வந்து களைப்பாக இருக்கேள் போல இருக்குது, உள்ளே வந்து கை கால் அலமெண்டு ஏதாவது சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவா 2 பேரும் உள்ளே போவா. அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லாம் கொடுப்போம். கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணாலோ அதெல்லாத்தையும் அப்படியே இவாளுக்கு 2 பேருக்கும் கொடுப்பா. இவா 2 பேரும் மாறு வேஷத்தில் இருந்ததுனால அவளுக்கு யாருன்னே தெரியாது அவளை. அவள் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ரொம்ப நன்றி தெரிவித்து எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கிருஷ்ணர் கேட்பார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா, உங்களுடைய பூஜை இதெல்லாம் பார்த்தேன், நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டுருக்கேள் பார்த்தேன், அது என்ன 3 கத்தி வச்சுருக்கேள், அந்த 3 கத்திக்கு நீங்கள் எதுக்குமா பூஜை பண்ணிட்டுருக்கேள், நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கலாம். இது 3 துரோகிகள் இருக்கா கிருஷ்ணனுக்கு, அந்த 3 துரோகிகளை வதம் பண்ணுறதுக்குன்னே இந்த கத்திக்கு நான் பூஜை பண்ணி வச்சுட்டுருக்கேன். என்றைக்கு அவளை பார்க்குறேனோ அன்றைக்கி அவள் 3 பேரையும் நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி முதல்ல யாருமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது அவர் சொல்லுவோம், முதல்ல வந்து இந்த குச்சேலர்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து கிருஷ்ணனோட வாய் எவ்வளோ ஒரு மென்மையானது, அவர்கிட்ட போய் அந்த கறக்கு புறக்குன்னு இருக்கிற இந்த அவலை கொடுத்து அவர் வாயெல்லாம் கிழித்து அது தாடையெல்லாம் கிழிஞ்சு எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் என்னோட கிருஷ்ணன், அவனுக்கு கொஞ்சமான மனசாட்சி வேண்டாம், அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், அவனை தான் அது இந்த வரட்டு அவளை வேற கொடுத்துட்டு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை பிடிங்கிட்டான் அவன் கிருஷ்ணன்ட்டேருந்து. எனக்கு முதல் கோவம் அவன் மேலே தான், அவன் கொடுக்கறது ஏதாவது மென்மையானதாக அவனுக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி திட்டுன்னு திட்டுவோம் குச்சேலரை. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீங்கள் அவனை திட்டாதீங்கம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது தான் கிருஷ்ணன்றதே தெரிவிச்சுக்காமல் பேசுவார். வந்து அவனுடைய தரித்திர நிலைமையில் அதுக்கு மேலே அவனால் கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு எதுவும் கொடுக்க முடியல, அவனால் முடிஞ்சது அந்த அவல் தான், அதை கொடுத்து அவன் வந்து தன்னுடைய உபச்சாரத்தை தெரிவிச்சுட்டான், அவ்வளோதானே வழி நம்ம அவனை போய் இதுக்கு மேலே தப்பாக நினச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லைம்மா, தயவு செஞ்சு அந்த கத்தி எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லுவான். சரி நீங்கள் சொல்கிறேன், அது நியாயமாக தான் இருக்குது, சரி நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துருவோம். சரி இந்த 2வது கத்தி எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த 2வது கத்தி இருக்கு பாருங்க, நிச்சயமாக நானும் ஒரு பொம்மநாட்டி தான், இல்லைன்னு சொல்லலை, இந்த பொம்மநாட்டியாக இருந்துட்டு இந்த பாஞ்சாலி பண்ணின கஷ்டங்கள் இருக்குது பாருங்கோ ரொம்ப ஜாஸ்தி. என்னவோ அவாத்து வேலைக்காரனை கூப்பிட்ற மாதிரி எதுக்கு கண்டாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கூப்பிட்டுடுவோம்.
அவளுக்கு வந்து இது மாதிரி துரியோதனன் சபையில் வந்து புடவை இதாக போச்சா, உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கிருஷ்ணன் புடவை கொடுக்கணும். அதே மாதிரி அவளுக்கு வந்து துர்வாசர் வந்து காட்டில் வந்து திரும்பி சாப்பிட வரச்சே அவள்கிட்ட சாப்பாடு எதுவும் இல்லையா, உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுடுவோம். இந்த மாதிரி எல்லா இதுக்கும் அவனை போட்டு படுத்திகிட்டே இருந்திருக்கா அவோ. எனக்கு அவள்கிட்ட ரொம்ப கோவம். ஒரு பொம்மநாட்டியாக இருந்துட்டு கூட இப்படி பண்ணிட்டாளே அவோ அப்படின்னு சொல்லி சொல்லி கத்துவோம் அந்த கேள்வி. உடனே கிருஷ்ணர் அப்பயும் வந்து சரி சமாதானமாக இருங்கோம்மா, அவள் பாவம் ஒரு அபல பொண்ணு. ஃபஸ்ட் திங் அதாவது முதல் விஷயம், அவள் வந்து ஒரு ராஜாவோட வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு ராஜ பரம்பரையிலே வந்து கல்யாணம் பண்ணிட்டு காட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட முடியுமான்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு அவள் வந்துட்டா. அதனால அவள் வந்து யாரை உதவிக்கு கூப்பிடுறதுன்னு என்னை விட்டெல்லாம் ஹெல்ப் இப்படி தான் பேசுவேன். நான் கதை சொல்லுறதே பாதியெல்லாம் குழந்தைகளுக்கு, நான் என் பேத்திக்கெல்லாம் கதை சொல்லுறது இங்கிலீஷ் கலந்து சொன்னால் தான் அவளுக்கெல்லாம் புரியுமா, அதனால் இப்படியே தான் சொல்லுவேன். ஐ திங்க் அதனால் நான் அப்படி சொல்லுறதுனால நீங்களும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரை அவள் வந்து உதவிக்கு கூப்பிட்றதுன்னு தெரியாமல் கிருஷ்ணன் தான் அவளோட ஆத்மார்த்த நண்பனாக இருந்தான். அதனால் அவளுக்கு அது நண்பனாகவும் இருந்து தெய்வமாகவும் இருந்து அவளை காப்பாற்றினானேன்றதுனால அவனை எப்போ பாரு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணியிருந்தாலே வழிய அவள் வேறு யாரை என்ன கேட்டுற முடியும் சொல்லுமா. அதனால் அவள் மேலே எதுவும் தப்பு இல்லை, இந்த ரெண்டாவது கத்தியும் எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே ஏதோ எனக்கு கிருஷ்ணனே சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் இந்த ரெண்டாவது கத்தி எடுத்துடுறேன், ஆனால் இந்த மூணாவது கத்தியை மட்டும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லவே கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான கத்தி அப்படிம்போம். அப்படியா, அது யாரோடதுமா, அது யாருக்குன்னு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. இந்த அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை வெட்டுறதுக்குன்னு தான், அவனை வெட்டியே தீரும் இந்த கத்தி அப்படிம்போம். அச்சோ ஏம்மா அவ்வளோ கோவம். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணனை வந்து அவனோட தேரை ஓட்ட வச்சு சாரதி மாதிரி ஆக்கி அவனுடைய குதிரையெல்லாம் குளிப்பாட்டி அவன் குதிரைக்கெல்லாம் சாப்பாடு வச்சு அவன் என்ன இங்கே கிருஷ்ணன் என்ன சாதாரணமான ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கானா. அவன் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய கடவுள், அவன் என்னெல்லாம் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கான். இது புரியாத இவன் என்ன பெரிய இதுவாட்டும் கிருஷ்ணனை இந்த மாதிரி பாடாப்படுத்தியிருக்கான், தூங்கவே விடாத படுத்தியிருக்கான். இவனுக்கு வந்து கொஞ்சம் கூட கிருஷ்ணன் மேலே ஒரு பக்தியும் கிடையாது, ஒரு பாசமும் கிடையாது. அவனை தான் முதல்ல இது நீ எத்தனை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இந்த கத்தி அர்ஜுனன் கிடச்சி அவனை வெட்டுற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிங்களை கத்தின்ண்டே இருப்போம். அதை பார்த்துட்டு அர்ஜுனன் வந்து நடுங்கி விடுவான். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா இவ்வளோ ஆவேசமாக கத்துறதே அவளுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணா இது என்ன தான் வெட்டுவேங்கிறா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, இந்த அம்மாட்ட ஏதாவது என்னை பற்றி நல்லதாக சொல்லி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட சொல்லுவார். அந்த இல்லைம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தப்பு, கிருஷ்ணனாக தான் அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆறேன்னு சொல்லி சொன்னானே ஒழிய அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை சாரதி ஆகுன்னு சொல்லி கேட்கல. நான் வந்து யுத்தத்தில் கலந்துக்க மாட்டேன், போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்போது அட்லீஸ்ட் தேராது ஓட்டி உங்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணனாக தான் அது வந்து அந்த போஸ்டிங் எடுத்துனா. அதனால் நீங்கள் அவனை தப்பாக நினச்சிக்காதீங்கோ. அர்ஜுனனுக்கும் வந்து கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தி உண்டு, ரொம்ப பாசம் உண்டு, நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த மூணாவது கத்தியும் தயவு செஞ்சு எடுத்துருங்கோம்மா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே கேட்பார். எனக்கு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய பேச்சை தட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கிருஷ்ணனே வந்து நேரில் நின்றுட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கத்தியெல்லாம் எடுத்து போட்டுறேன். நீங்கள் கிருஷ்ணனுக்கு ரொம்ப தெரிஞ்சவா போல் இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் கிருஷ்ணனோட எல்லா இதையும் அப்படியே நேராக நின்று பார்த்து பேசினா மாதிரி சொல்கிறேன். எனக்கோசரம் ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கோ, எனக்கு கிருஷ்ணனோட பாதத்தில் எனக்கு மோட்சத்தை கொடுக்க சொல்லுங்கோ. அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என்றைக்குமே நான் அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிங்களை அம்மா கேட்டுப்போம். கிருஷ்ணனும் ஓகே, நான் அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லி இந்த வரத்தை உங்களுக்கு வாங்கி தரேம்மா, நீங்கள் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறா. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அர்ஜுனனுக்கு வந்து ஐயோ நான் சொன்னது ரொம்ப தப்பு கிருஷ்ணா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து மடத்தனமாக என்னை தவிர யாருமே இல்லைன்ற மாதிரி நான் இருந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சுடுத்து, என்னுடைய இருமாப்புக்கு நீ கொடுத்த கரெக்டான பாடம் இது. இந்த அம்மாவுக்கு இத்தனை வயசுக்கும்
உன் மேலே எவ்வளோ ஒரு கண்மூடித்தனமான பக்தியும் கண்மூடித்தனமான பாசத்தையும் வச்சுருக்கா. உனக்கு உதடு கிழிஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி நீ ஓடி ஓடி திரௌபதிக்கோசரம் வேலை பார்த்த, அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. எனக்கோசரம் நீ வந்து நிறைய தேரை ஓட்டி தூங்காமல் பல நாளும் நீ குதிரையெல்லாம் மேய்ச்சி இது கஷ்டப்பட்டியோ அப்படின்ற அந்த கவலையும் இருக்குது. உன்னுடைய தன்னுடைய குழந்தை மாதிரி பாவித்து அந்த அம்மா எவ்வளோலாம் பக்தி செலுத்தியிருக்கா அவன்கிட்டக்க, அது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவான். அர்ஜுனன் சொல்லுவான். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், யார் எப்படி என்னை பார்த்து கொண்டாடுறாளோ அவளுக்கு அப்படி நான் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையுமே பக்தி மட்டும்தான் முக்கியம். அவாவா என் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்காங்கிறது தான் எனக்கு முக்கியமே ஒழிய, எந்த இதுக்கெல்லாம் ஒரு அளவு ஸ்கேல் வச்சுட்டு இவா ஜாஸ்தி பக்தி பண்ணுறா அவா ஜாஸ்தி பக்தி பண்ணுறான்றது இல்லை. என்கிட்ட வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு துளசி இலையை கொடுத்து அதை வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா கூட உங்ககிட்ட அந்த ஒரு நாளில் ஒரு செகண்டில் நீங்கள் என்னை நினச்சிக்கிறது கூட நான் உங்களுடைய பக்தியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிய வைக்கிறார் அர்ஜுனனுக்கு. ஸோ அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறாரோ இல்லையோ, நமக்கும் இந்த இடத்துல அவர் புரிய வைக்கிறது அதுதான். இந்த பிங்களை அம்மா கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுனது என்னென்னா, கிருஷ்ணனை வந்து அந்த அம்மா எப்படி குழந்த மாதிரி பாவிச்சிருக்காளோ, நம்ம வந்து அது மாதிரி நமக்கு எப்படி கிருஷ்ணனை, ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டும் நான் எப்பயுமே சொல்லுவேன், அது உள்ளுக்குள்ளே போயாச்சுன்னா அவர் நம்மளை ஆட்கொண்டுட்டே இருப்பார். அதனால் நாம் எப்படி கிருஷ்ணனை கொண்டாடுறோமோ அதே மாதிரி கிருஷ்ணனும் நம்மளை அந்த இடத்துல அதே மாதிரியே அக்செப்ட் பண்ணிப்பான். அதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். குருவாயூர் கோவிலில் பூந்தனமும் பட்டத்திரிகளும் சந்திச்சுக்கிறதே அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு. ஏன்னா யார் எப்படி வர்ஷிப் பண்ணுறாளோ அப்படியே கிருஷ்ணன் காட்சி கொடுப்பான், அப்படியே அவளுக்கு இருப்பான்றதுக்கு தான் இந்த கதை வந்து ஆக்டாக இருக்கும். ஒரு தடவை பட்டத்திரியும் பூந்தானமும் சந்திச்சுக்கிறதே பட்டத்திரிகிட்ட வந்து பூந்தானம் கேட்பார். பட்டத்திரிகளுக்கு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு இருமாப்பு உண்டு. நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் தெரியும், நம்மளால் குருவாயூரப்பனை புரிஞ்சுன அளவுக்கு பட்டத்திரிக்கு, அதாவது பூந்தானத்துக்கு என்ன தெரியும், அவனுக்கு படிப்பறிப்பே இல்லாதவன், மாடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது உண்டு. அவர் வந்து பூந்தானம் போய் கேட்பார், நான் வந்து கிருஷ்ணன் குழல் ஊதுறதை மட்டும் பார்க்குறேன், அவனுடைய கண் அசைவை மட்டும் பார்க்குறேன், அவனுடைய கால் அசைவதை மட்டும் பார்க்குறேன், என்னுடைய மனக்கண்ணால் இதெல்லாம் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியறது, அவனுடைய முழு உருவத்தை என்னால் பார்க்க முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி பட்டத்திரிகள்கிட்ட பூந்தானம் கேட்பார். அப்போ பட்டத்திரிகள் ஏளனமாக சொல்லிட்டு போவார், உன்னுடைய எருமை மாட்டு ரூபத்தில் கூட நீ அவனை பார்க்கலாம், முடிஞ்சால் நீ எருமை மாட்டை கற்பனை பண்ணிக்கோ, அதில் கூட அவர் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் பட்டத்திரிகள் சொன்னது தன்னை ஏளனப்படுத்துறதுக்குன்றது கூட தெரியாது. பூந்தானம் வந்து எருமை மாட்டை வந்து அப்படியே கிருஷ்ணனாக பாவிச்சு இது பண்ணுவார். கிருஷ்ணனும் நாம் எத்தனையோ அவதாரம் எடுத்துட்டோம், பன்னியாக எடுத்துட்டோம், இந்த மாதிரி பல அவதாரம் எடுத்திருக்கோம், இன்னும் எருமை மாடு அவதாரம் எடுக்கலை, ஓகே இது ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எருமை மாடை இது பண்ணி நல்ல சேத்துலலாம் பரண்டு ரெண்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி ரொம்ப நன்னா அவருக்கு காட்சி கொடுப்பார். இது நடந்துட்டுருக்கிறதே ஒரு நாளைக்கு குருவாயூரப்பன் கோவிலில் உற்சவம் நடக்கும். உற்சவத்தில் வந்துட்டு குருவாயூரப்பன் எடுத்துன்னு வெளியில் வரைச்சே விக்கிரகம் வெளியில் வராத ஏதோ தட்டுப்படும். என்ன இடிக்கிறதுன்னு தெரியலையே, எல்லாம் சரியாக தானே கட்டியிருக்கோன்னு எல்லாரும் பார்த்துட்டுருப்பா. அப்போது பூந்தானம் மட்டும் சொல்லுவார், எதுவுமே இடிக்கலை, மாடோட கொம்பு மட்டும்தான் இடிக்கிறது, கொஞ்சம் சாய்ச்சி வலது பக்கமாக சாய்ச்சி எடுத்துன்னு வாங்கோ, மாடோட கொம்பு தான் இடிக்கிறது, மாடோட ஏன்னா அங்கே குருவாயூரப்பன் அவருக்கு எருமாடாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். ஆனால் வந்து இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டுருப்பா. பட்டத்திரிகள் வந்து சிரிச்சுட்டுருப்பார். அப்போ அங்கே அந்த அந்த கோவிலோட இவர் ஓடி வருவார், வந்துட்டு பூந்தானம் சொல்கிறது நிஜம்தான், வலது பக்கமாக சாட்சி எடுத்துன்னு வாங்கும், ஏன்னா குருவாயூரப்பனே இன்றைக்கி காத்தால் அசரீரியாக எனக்கு சொன்னான், என்னுடைய பக்தனான பூந்தானத்துக்கு நான் எரும மாடாக காட்சி கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதனால் எரும மாட்டோட அந்த கொம்பு தான் அங்கே தடுக்கிறது, அதனால் சாட்சி எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாட்சி எடுத்துன்னு போனால் விக்கிரகம் வெளியில் வந்துடும். அப்போது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் வந்து எருமாடு கத்துற மாதிரியே அம்மானு கத்துவார்.
பட்டத்திரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே பூந்தானத்துக்கு என்ன ஒரு பக்தி, அந்த பக்திக்கு பகவான் எப்படி இறங்கினர், அவர் எப்படி பகவான் பட்டத்திரி சொல்கிறதுக்கோசரம், அதாவது அவர் பட்டத்திரியில் அவர் எருமாடாக இருப்பாங்கிறார், பூந்தானம் அவர் எரும மாடாக பார்க்குறார். இவர் சொன்னதுக்கோசரமும் அவர் எரும மாடாக இருக்கார், அவர் பார்க்குறதுக்கோசரமும் அவர் எரும மாடாக இருக்கார். 2 பேருமே அவரோட பக்தாள் தான். அந்த பக்தாளுக்கோசரம் அவர் தன்னுடைய இதை மாற்றிண்டு இவ்வளோ ஒரு அழகான ஒரு திருவிளையாடலை பண்ணின்னு. ஸோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பார்க்குறோமோ நமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார், எல்லாருக்குமே பண்ணுவார். ஸோ எப்பையும் நீங்கள் எல்லாரும் உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் லோகக்ஷேமத்துக்கோசரமும் கிருஷ்ணன்கிட்ட வைங்கோ. நிச்சயமாக லோகக்ஷேமம் மகாத்மியம். ஸோ நம்ம இப்போ என்ன காஞ்சுடுத்து அதுக்கு போகலாம். நிறைய கதை பேசிட்டுருவோம். ஒரு கதைக்கு போய் 2 கதை சொல்லிட்டே பாருங்க, அங்கே தான் நிற்கிறோம். மீடியம் ஹையில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி உடச்சி விட்டேன்னா உடஞ்சிடும். நீளமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்பயுமே அதாவது ரவுண்டாக ஷேப்பில் வராது. பட்டர் முறுக்குங்கிறது இப்படி தான் இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் அதுவும் ரொம்ப பிடிச்ச ஒரு முறுக்காக இருக்கும். இது நல்ல ஓசை அடங்கின அப்புறமா எடுத்துக்கலாம் இதையும். ஆனால் ரொம்ப செவக்கலாம் செவக்காது. இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கரக்கரன்னு இருக்கும். சரி, ஓசை அடங்கினது எடுத்துக்கணும். ஜோரான பட்டர் முறுக்கு தயார். கொஞ்சம் ஆறட்டும், கையில் இதை நொறுக்கி காமிக்கிறேன். அடுத்த ஈடு புழிஞ்சிடும். இந்த ஜென்மாஷ்டமிக்கு நம்ம எல்லா பக்ஷணமும் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்சது உங்கள் கையால் என்ன கிருஷ்ணனுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. வாசல்லேருந்து கோலம் போட்டு கால் போட்டுன்னு சுவாமி அலமாரிக்கிட்ட வைங்கோ. சுவாமி அலமாரிக்கிட்ட உள்ளுக்குள்ளே வரா மாதிரி காலை போட்டுட்டு நம்மளை பார்க்க திருப்பி ஒரு கால் உள்ளுக்குள்ளே போடுங்க. அப்போ தான் சுவாமி அங்கே இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இங்கே நம்பாத்துலேயே இருக்கார் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டுட்டு அப்புறம் அலமாரி உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு கால் 2 கால் போட்டேன்னா சுவாமி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஸோ அந்த மாதிரி காலம் போட்டுட்டு பால், சர்க்கரை, தயிர், வெண்ணெய் சர்க்கரை, அதுதான் நவநீதம்னு பேர், அந்த வெண்ணெய் சர்க்கரையும் வைங்கோ. அதுக்கப்புறமா பாயசம். நீங்கள் அது நிச்சயம் சில பேராத்தில் வடை பண்ணுவா, சில பேராத்தில் வெறும் அப்பம் மட்டும்தான் பண்ணுவா. உங்கள் ஆற்றுல என்ன வழக்கம் உண்டோ அதை பண்ணிக்கோங்க. அப்பம் கண்டிப்பாக உண்டு. ஸோ வெத்தலை பாக்கு பழங்கள் எல்லாம் வச்சு கிருஷ்ணனுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பாட்டு தெரியுமோ கிருஷ்ணனை பற்றி அதெல்லாம் சொல்லுங்க, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, எல்லாம் பண்ணி ஜபம் பண்ணி அவன்கிட்ட வேண்டினெல்லாம் எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அவனை நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களையும் கொடுப்பாகும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் நீங்கள்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லோரும் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கோசரம் நான் காத்துருக்கேன். இனியொரு கண்ணம் உன்னை மறவே, இனியொரு கண்ணம் உன்னை மறவே, யது குலதிலகானா, இனியொரு கண்ணம் உன்னை மறவே, யது குலதிலகானா, இனியொரு கணம் முன்னே மறவேன், யது குலதிலகானா, இனியொரு கணம் உன்னை மறவே. தனி பெருமைக்குள் நீலமேக சியாமளனே,
தனி பெருமைக்குள் நீலமேக சியாமளனே சாமரசதலாக்ஷனே தனி பெருமைக்குள் நீலமேக சியாமளனே தாமரசதலாக்ஷனே இனி ஒரு கணம் உன்னை மறவேன் யதுகுலத்திலக்கானார் இனியொரு கணம் உனை மறவேன். வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சாரபந்தமூரிலும் இன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சாரபந்தமூரிலும் இன்றி மறுமையில் பேரும் நரகமூரினும் வான் பெறினோ மறுமையில் பேரும் நரகமூரினோ வான் பெறினோ ஆபத் பாந்தவனே நான் வறுமையில் பேரும் நரகமூரினோ வான் பெறினோ ஆபத் பாந்தவனே நானே நீயொரு கணம் உனை மறவேன் யதுகுலத்திலக்கானார் இனியொரு கணம் உனை மறவேன் மறவேன் மறவேன். कृष्ण भजो मुरली गोविंद भजो मुरली गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो गिरिधारी श्याम भजो राधे गोविंद भजो राधे गोविंद भजो मधुबन संचारी श्याम गोपाल भजो मधुबन संचारी श्याम गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो गिरिधारी श्याम भजो राधे गोविंद भजो राधे गोविंद भजो मधुवन संचारी श्याम गोपाल भजो मधुवन संचारी श्याम गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद 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 भजो. जय राधा कृष्ण भगवान की जय. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. நன்றி, வணக்கம்.